கைஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹெல்பிங் யூடியூபர் பெட்டி பாய்ஸ் என்ற யூடியூப் பண்ணாட வீட்டில் இருக்கோம். ஒரு யூடியூப்ல வந்து நம்ம வீடியோ போடுறது ரொம்ப கஷ்டம். அந்த அண்ணாட்டை கேட்டு பார்ப்போம் அவர் கஷ்டப்பட்டது எப்படி என்று அந்த அண்ணாட்டை நானும் ஒரு சின்ன யூடியூப் தான் செஞ்சிருக்கேன். அது என்ன சின்ன யூடியூப்? எல்லா யூடியூப்பும் யூடியூப் தான். அந்த வீடியோ போடக்குள்ள உங்களுக்கு அந்த வந்து வியூஸை போக அந்த ஹெல்பிங் யூடியூப் செய்யக்குள்ள வந்து உங்களுக்கு நிறைய பிரச்சனை வந்திருக்கீங்க. அதெல்லாம் வந்து எப்படி ஃபேஸ் பண்ணுவீங்க? நிறைய கொலை மிரட்டல்கள், நிறைய பிரச்சனை எனக்கு வந்திருக்கு. சொல்லி செய்யக்கூடாது, நீ வந்து யூடியூப்ல வேற கண்டென்ட் போடணும் போற அதை பார்த்து வெளிநாட்டுல இருக்கிறவங்க காசு அனுப்புறாங்க. அந்த காசை கூட தம்பி சொன்ன நம்ப மாட்டீங்க. இப்ப இந்த களவு எடுக்கிற சீன் ஒன்று இருக்கு. எப்படின்னா மக்களுக்கு உதவி செய்யணும் உங்களுக்கு தோணுது. இப்படிதான் தம்பி. எனக்கு சின்ன வயசுல இருந்து யாரா ஒரு ஆளுக்கு வந்து உதவி செய்யணும். ஹே ஹலோ கைஸ், நான் தான் உங்கள் ஜேகே ப்ளாக். இன்றைக்கான வீடியோவில் என்ன பார்க்க போகிறேன்டா, ஒரு யூடியூப் பண்ணாட வந்து அவர் வந்து பட்ட கஷ்டங்கள், ஒரு யூடியூப்பால் அவர் இப்போ செய்கிற நன்மைகளையும் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். என்ன பார்த்தீங்கன்னா, ஒரு யூடியூப்பில் வந்து ஒரு அளவுக்கு வளர்கிறதுக்கு வந்து நிறைய கஷ்டப்படணும். மேக்ஸிமம் ஒரு 2 இயர்ஸ் 3 இயர்ஸ் அந்த அளவுக்கு கஷ்டப்படணும். ஆனால் ஒரு அண்ணா வந்து டெய்லி வீடியோ போட்டு அவர் முடிஞ்ச உதவியும் செஞ்சு அவரால் ஏழ்மன்ற வேலையும் செஞ்சு கொண்டிருக்காரு. அந்த அண்ணாட நன்மைகள் தீமைகளை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ பார்க்கும் போது நம்ம சேனலுக்காரன் புதுசாக வந்துருங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க, மறக்காம பெல் பட்டன் தட்டுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கைஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹெல்பிங் யூடியூபர் பெட்டி பாய்ஸ் என்ற யூடியூப் பண்ணாட வீட்டில் இருக்கோம். ஸோ இவரை தான் இப்போ நம்ம இன்டர்வியூ எடுக்க வந்திருக்கோம். ஒரு யூடியூப்பில் வந்து நம்ம வீடியோ போடுறது ரொம்ப கஷ்டம். அந்த அண்ணாட்டை கேட்டு பார்ப்போம் அவர் கஷ்டப்பட்டது எப்படி என்று அந்த அண்ணாட்டை கேட்போம். வணக்கம் அண்ணா. வணக்கம் வணக்கம் வணக்கம். நான் ஜேகே ப்ளாக் ஜெனி அந்த யூடியூப்லேருந்து வரோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, நானும் ஒரு சின்ன யூடியூப் தான் செஞ்சிருக்கேன். அது என்ன சின்ன யூடியூப்? எல்லா யூடியூப்பும் யூடியூப் தான். அதுல இருக்கு சின்ன யூடியூப். அதுல இப்போ ஸ்டார்ட் பண்ணி ஒரு கொஞ்சம் சப்ஸ்கிரைபர் எல்லாம் ஓடிக்கொண்டிருக்கி. இப்போ உங்களை கேட்க வந்திருக்கேன். எனக்கு இப்போ அந்த கஷ்டத்துல இருக்கேன். உங்களுக்கு வந்து அந்த யூடியூப்பால வந்து ஸ்டார்ட்ல நீங்க ஒரு வீடியோ போட்டிருப்பீங்க தானே, அந்த வீடியோ போடக்குள்ள உங்களுக்கு அந்த வந்து வியூஸை பார்க்கக்குள்ள உங்களுக்கு கப்பு இருந்திருக்கு மனநிலை? இப்போ எப்படி தான் தம்பி, நான் வந்து ஃபர்ஸ்டா வந்து யூடியூப்பை திறந்து யூடியூப்ல வீடியோ போட்டுட்டேன். வீடியோ போட்டா 12 வியூஸ் போச்சு, 13 வியூஸ் போச்சு. அதுக்கப்புறம் நான் என்ன செஞ்சேன்னு சொன்னா, என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்கிறாங்க, ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள், அவங்களோட ஃபோன்ல இருந்து எடுத்து எந்த யூடியூபையை நானே எடுத்து வந்து லைக் பண்ணி விட்றேன், கமெண்ட் பண்ணி விட்றேன். பிறகு வந்து நான் ஒரு 2-3 ஐடி வந்து ஃபேக் ஐடி என்ன நம்மளோட பேர்ல வந்து வேறு இதில் வந்து திறந்து அதில் லைக் பண்ணுறேன். இப்படி தான் போய் கொண்டு இருந்துச்சு. ஆனால் யூடியூப்பை வந்து திறந்து ஸ்டார்ட் பண்ணி போக்குள்ள வந்து நான் வந்து நினைக்கல இதில் வந்து ஒரு சக்ஸஸ் அடைவோம்னு சொல்லி நினைக்கல. நிறைய டிமோட்டிவேட் எனக்கு வந்து தான் இருக்கு, நிறைய பிரச்சனை வந்திருக்கு. அதெல்லாம் தாண்டி அதுக்கு பிறகு இப்போ ஓகேவா இருக்கு. இப்போ ஒரு மாதிரியா அந்த அந்த ஃபீல் இல்லாமல் போய் கொண்டிருக்கு. அந்த ஹெல்பிங் யூடியூப் செய்யக்குள்ள வந்து உங்களுக்கு நிறைய பிரச்சனை வந்திருக்கு தானே, அதெல்லாம் வந்து எப்படி ஃபேஸ் பண்ணுவீங்க? இப்போ ஹெல்பிங் யூடியூப் வந்து செய்யக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால், எப்படி சொல்கிறேன், ஹெல்பிங் யூடியூப் செய்கிறதுக்கு முதல் வந்து நான் வந்து ஒரு அண்ணா ஒரு ஆளுக்கு வந்து சப்போர்ட் பண்ணி காய்ச்சி கொண்டு வந்தேன். உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஒரு ஹெல்ப் வந்து செய்கிற ஒரு அண்ணா ஒரு ஆளுக்கு சார்பாக காய்ச்சி கொண்டு வந்தேன். அப்போ அப்படி வந்து காய்ச்சி கொண்டுறதுக்குள்ளேயே வந்து நிறைய கொலை மிரட்டல்கள், நிறைய பிரச்சனை எனக்கு வந்திருக்கு. சரியா, நான் வந்து அந்த வீடியோவில் வந்து இந்த யூடியூப்ல வந்து போட்டு வந்து இந்த கண்டனுக்காக போடலை, நிறைய பிரச்சனை எனக்கு வந்திருக்கு. இப்போ நிறைய பேர் வந்து கால் பண்ணி சொன்னாங்க, நீ வந்து ஹெல்பிங் வீடியோஸ் வந்து செய்யக்கூடாது, நீ வந்து யூடியூப்ல வேற கண்டென்ட் போடணும், உனக்கு எவ்வளோ உழைப்பு வருது அப்படிலாம் கேட்டேன். அப்போ நான் சொன்னேன், நீங்கள் என்னன்னாலும் செஞ்சு கொள்ளுங்க, சரியா, நான் வந்து போகிற ரூட் வந்து சரின்னு சொல்லி எனக்கு தெரிந்தானே. அதாவது வந்து தம்பி, நான் இன்னொரு விஷயம் சொல்கிறேன். இப்போ நீங்கள் இதில் இருக்கிறீங்க, உங்களால் இன்னொரு ஆளுக்கு நல்ல விஷயம் நடக்குதுன்னு சொன்னால் அது நல்லதா கெட்டதா? நல்லது. அதாவது நம்மளால இன்னொருவருக்கு நல்ல விஷயம் நடந்தா அது நல்ல விஷயம் தானே. அதாவது இப்ப நான் என் பேர் வந்து ஜோயின்னு சொன்னா, நான் இருக்கிறேன், என்னால ஒரு பக்கத்து வீட்டுக்காரனுக்கு ஒரு தொல்லைன்னு சொன்னாதான் அது பிரச்சனை. என்னால யாருக்கும் தொல்லை இல்லை, கஷ்டப்பட்டு ஆக்குற பிரச்சனை என்னால கிளியர் ஆகுதுன்னு. இப்ப நான் வந்து நடுவுல நின்று ஒரு பாலம் மாதிரி நின்று அவங்கள போயிட்டு ஜஸ்ட் ஒரு வீடியோ தான் எடுக்கிறேன். அவங்களோட கஷ்டத்தை கேட்டு, உங்களோட கஷ்டம் என்ன, உங்களோட பிரச்சனை என்னன்றது, அவங்களோட பிரச்சனையை பார்த்து நான் வீடியோ போடுறேன். அதை பார்த்து வெளிநாட்டுல இருக்கிறவங்க காசு அனுப்புறாங்க. அந்த காசை கூட தம்பி சொன்ன நம்ப மாட்டீங்க. இப்ப இந்த களவு எடுக்கிற சீன் ஒன்று இருக்குது. இப்ப நான் உதாரணம் உங்களுக்கு சொல்றேன். நீங்க இப்ப நான் ஒரு ஆள் வந்து வீடியோ போடுறேன், சரியா, ஒரு ஆளை போடுறேன், இவருக்கு வந்து ஒரு 40,000 50,000 காசு வேணும், யாராவது உதவி செய்யறதுக்கு மனசு இருந்தா தாங்க. அப்ப நீங்க எனக்கு கால் பண்றீங்க, நீங்க இப்ப கனடால இருக்கீங்க, கால் பண்ணி சொல்றீங்க, அண்ணா உங்களோட வீடியோ வந்து நான் பார்த்தேன்,
இந்த இருக்கிற தம்பிக்கு வந்து நாங்கள் வந்து உதவி செய்ய போகிறோம். அப்போ நீங்கள் வந்து பார்த்துட்டு சொல்கிறீங்க அண்ணா வந்து உங்களோட வீடியோ வந்து பார்த்தேன்னா நான் அவருக்கு வந்து ஒரு 40,000 ரூபா காசு கொடுக்குறதுக்கு விரும்புகிறேன், நீங்கள் உங்களோட அக்கௌண்ட் நம்பரை போடுங்கன்னு சொல்கிறீங்க. அப்போ நான் உங்களுக்கு அக்கௌண்ட் நம்பரை போடுறேன், நீங்கள் எனக்கு 40,000 ரூபா காசு தாரீங்க. நான் இப்போ என்ன செய்கிறேன், அடுத்த நாள் வீடியோ போடணுமல்லோ. அப்போ அடுத்த நாள் வந்து அந்த தேவையான ஆள்ற வீட்டை வந்து போகிறேன். போயிட்டு எனக்கு கனடா நாட்டில் இருந்து ஒரு ஆள் வந்து 30,000 ரூபா காசு தந்த. எவ்வளோ காசு வந்துச்சு? 40,000 ரூபா வந்துச்சு. அப்போ நான் அவர்கிட்ட எவ்வளோ சொல்கிறேன், 30,000 காசு வந்துச்சு இந்தாங்கன்னு சொல்லி அவருக்கு நான் 30,000 ரூபா காசை கொடுக்குறேன். நீங்க அந்த வீடியோ பார்க்க மாட்டீங்களா? பார்த்தா என்ன செய்வீங்க? உங்களுக்கு எடுத்து பிரச்சனை போடணும். நான் உங்களுக்கு 30,000 தம்பி அனுப்புனேன், நான் உங்களுக்கு 40,000 அனுப்புனேன். அப்ப நீங்க 30,000 கொடுத்துருக்கீங்கன்னு கேட்பீங்களா? அப்ப எப்படி கல்ல வேலை செய்யறேன்? அதாவது நாங்க செய்யற இந்த ஹெல்பிங் வீடியோஸ் வந்து செய்யறார்கள் இருக்குதானே, அவங்கள வந்து புலையா சித்தரிக்கிறார்களுக்கு நான் சொல்ற விஷயம் என்னன்னா, யூடியூப் வந்து எல்லாமே எவிடன்ஸ்னே. இப்ப மத்தவன் வந்து இப்ப இன்னொரு ஆள் வந்து ஒரு களவு எடுக்கிறான், ஒரு வேற வேலை செய்யறான்னு சொன்னா அவன் வீடியோ எடுக்க மாட்டான். இது நாங்க வீடியோ ஊடாகவே டிராவல் பண்றதுனால நாங்களே எவிடன்ஸ் விட்டுட்டு போறோம். நேர்முகமாவே இருக்கும், எல்லாம் நேர்முகமா தான் இருக்கும். நம்ம எடுக்கிற அவங்க நான் அனுப்புறத நீங்க எடுத்து அவங்களுக்கு கொடுக்க எல்லா வீடியோவில் அவ்வளவு வராது, அவ்வளவு வருது. எப்பா இதுல களவு எடுக்கிறதுக்கு என்ன இருக்கு? களவெடுக்கல, இது நான் கேட்கிறேன், இதுல எப்படி களவெடுக்கலாம் என்றதான் இந்த கேள்வி. அப்படித்தான் நீங்க களவெடுத்தாலும் நீங்க இப்படி விட்டுருவீங்க. காசு தந்தவங்க உங்கள்கிட்ட கேட்பாங்க, நீங்க அவங்களுக்கு ராங் ஆன்சர் பண்ணிட்டீங்கன்னு சொன்னா அவங்க வேற ஒரு யூடியூபர் மூலமாவோ இல்லைன்னு சொன்னா வேற ஒரு போலீஸ் மூலமாவோ உங்களை வந்து எப்படி அரெஸ்ட் பண்ணி ஏதோ செய்வாங்க. ஏன்னா நீங்க ஃபேக்கான ஆளுன்றதை உலகத்துக்கு காட்டுவாங்க. அப்ப அதனால இந்த இருக்கிற யூடியூப் விஷயத்துல ஹெல்பிங் யூடியூபர் ஒரு ஆள் வந்து அவருக்கு எவ்வளவு காசு வந்தாலும் அந்த காசுல அவர் கை அடிக்கவே இயலாது. ஏன்னா எல்லாமே வெளிப்படையாக வீடியோல வரும், எல்லாம் சொல்லணும். நீங்க எனக்கு 1 லட்சம் தாரீங்க, நாளைக்கு நான் உதவி செய்யணும். அந்த 1 லட்சம் காசு நம்ம அந்த ஒரு ஆள் தாராரண்டா ஒரு கஷ்டம் பார்த்து தானே அவர் தாராரு, அதை நம்ம கொடுக்காம விட்டோம்னா நமக்கு அது பிரச்சனையே பிடிபட்டுரும். அப்ப கடனாளிக்கு டிராவல் பண்ணி கொண்டு போயிடலாம், எல்லாமே பிடிபட்டுரும். சரி, அடுத்த கேள்வியை கேட்க போறேன் நம்மளா, கேளுங்க. ரைட். இப்ப அடுத்த நம்ம அண்ணாட்ட கேட்கிற கேள்வி வந்து எப்படின்னா மக்களுக்கு உதவி செய்யணும் உங்களுக்கு தோணுது? இப்படிதான் தம்பி, இப்ப மக்களுக்கு உதவி செய்யணும்னு சொல்லி தோணுதுன்னு சொன்னா, இப்ப நான் வந்து என்ன இதுக்கு முதலும் ஒரு பொடியொரு ஆள் வந்து என்ன வந்து வீடியோ எடுத்து, இப்ப அவருக்கு வந்து நான் சொன்ன விஷயம் என்னன்னா, எனக்கு சின்ன வயசுல இருந்து யாரா ஒரு ஆளுக்கு வந்து உதவி செய்யணும், அதாவது நாங்களும் ஏர்ன் பண்ணணும், ஏர்ன் பண்ணி நாங்க நல்லா இருந்து கொண்டு இன்னொரு ஆளுக்கு உதவி செய்யணும். அதாவது இந்த யூடியூப்ன்றதுலாம் என்னன்னு தெரியறதுக்கு முதலே சொல்றேன். அப்ப அப்படித்தான் நான் இருந்தேன். அப்ப நான் வந்து ஃபர்ஸ்ட் தரம் வந்து அரளியா இன்வெஸ்ட்மெண்ட் சொல்லி ஒரு பிரைவேட் பேங்க் ஒன்றுல ஒர்க் பண்ணேன். அப்படி அதில் ஒர்க் பண்ணக்குள்ள எனக்கு வந்து மாசம் ஒரு 75,000 80,000 சம்பளம் வந்துச்சு. அப்ப சம்பளம் வரக்குள்ள நான் என்ன செய்யணும்னு சொன்னா, அதுல ஒரு 10,000 ரூபாய் காசு எடுத்து கொண்டு போயிட்டு வீடியோ போட்டோஸ் எதுவுமே இல்லை, ஒரு குடும்பத்துக்கு கொண்டு போய் கொடுப்பேன். ஒரு கஷ்டப்பட்ட ஒரு குடும்பத்தை போய் தேடி போயிட்டு அவங்களுக்குரிய உலருணவு பதிகளை வேண்டி அவங்களுக்கு கொடுக்குறது. அந்த டைம்ல நீங்களும் ஷெரான்னாவும் செஞ்சீங்க. சரி, அப்படி வந்து கொடுக்குறது. அதே போல வந்து இப்ப எங்கட கேங்ல எங்கட ஃப்ரெண்ட்ஸுக்குன்னு சொல்லி டீம் இருக்கு தானே, அந்த டீமுக்குள்ள வந்து யாராவது ஒரு ஆளுக்கு பர்த்டேன்னு சொன்னா நாங்க என்ன செய்யணும்னு சொன்னா, ரைட், ஒரு ஆளுக்கு பர்த்டேன்னு சொன்னா நீங்க எல்லாரும் காசு போடுங்கண்டா, எல்லாரும் ஒரு 500 ரூபா 600 ரூபா 1000 ரூபான்னு போடுவாங்க. அப்ப எல்லாரும் காசு சேர்த்தா ஒரு 5,000 6,000 வரும். அந்த காசு எடுத்து இன்னொரு ஆளுக்கு உதவியா கொடுக்குறது. அதே போல எங்களோட ஸ்கூல்ல வந்து ஈவெண்ட் வந்து நடக்கும், அது மைக் ஒர்க்னு சொல்லி எல்லாரும் தெரிஞ்சிருக்கும், ஒர்க் போவோம். அப்ப அந்த டைம்ல வந்து நாங்க கூடுதலா என்ன செய்யணும்னு சொன்னா, நிறைய பேர் வந்து பார்ட்டிஸுக்கு வந்து கூடுதலா காசு வந்து செலவழிப்பாங்க. அப்ப நாங்க அந்த பார்ட்டிஸ் அந்த தேவையில்லாத விஷயங்களை விட்டுட்டு என்ன செய்யணும்னு சொன்னா, அந்த காசு எடுத்து பிரயோஜனமா ஒரு குடும்பத்துக்கு 2 குடும்பத்துக்கு எங்களோட பேட்ச்மேட்ஸ் சார்பாக செய்யுது. இப்ப அதே இதுதான் எனக்கு ஒரு ஆசை வந்து இருந்துச்சு. நானும் இப்ப யூடியூப் வந்து செய்யல, யூடியூப்ல வேற ஏதாவது வ்ளாக் வந்து போட்டு அதன் மூலமா ஏர்னிங்ஸ்க்கு வரும், அதன் மூலமா நான் ஹெல்பிங் வந்து செய்யணும்னு சொல்லி ஆசைப்பட்டேன். அப்படி வந்து போய் ஒன்றதுக்குள்ள எனக்கு வந்து நார்மலி இந்த வீடியோ எடுக்கிறது, ஆட்கள்கிட்ட போய் கதைக்கிறது, இன்டர்வியூ எடுக்கிறது, இந்த ஃபோன், அடுத்தது இந்த எலக்ட்ரிக்கல் சாமான்கள், இந்த மீடியாவில் வந்து எனக்கு ரொம்ப விருப்பம் வந்து இருக்கு. சின்ன வயசுலேருந்து விருப்பம். சின்ன வயசுலேருந்து செல்ஃபி எடுப்பேன், சின்ன வயசுலேருந்து ஃபோட்டோஸ் எடுப்பேன், அப்போ ஃபோட்டோ எடுத்து எடிட் பண்ணுவேன், அப்படிலாம் இருக்கு. அப்போ அந்த வகையில் வந்து ஒரு கஷ்டப்பட்ட ஒரு ஆளை போயிட்டு அவரை பிரச்சனை என்னன்னு சொல்லி பார்த்து வீடியோ போட்டோ ஊடாக யூடியூப் ஊடாக ஒரு உதவி கிடைச்சிட்டு, அப்பயே நம்ம வாரதை விடுவாங்க. ஏதோ வந்து கடவுள் நமக்கு வந்து ஏதோ ஒன்று தந்திருக்கு, நம்ம ஒரு வீடியோ வந்து போட்டா அந்த வீடியோ பார்த்து உதவி செய்யறதுக்கு ஒரு ஆள் வருதுன்னு, அப்ப நம்ம ஏன் அதை வந்து விடுவாண்டு போட்டு அதை வந்து செஞ்சு கொண்டு இருக்கேன், அவ்வளவுதான். ஆனா அது மட்டும் தான் செய்யணும் நான் சொல்லி கேட்டீங்கன்னு சொன்னா இல்ல. இப்ப எனக்குன்னு சொல்லி ஒரு பிசினஸ் இருக்கு, நான் வந்து ஃபுட் டெலிவரி வந்து செய்யறேன். நான் அதோட வந்து பாத்தீங்கன்னா சர்ப்ரைஸ் கிஃப்ட் டெலிவரி, மிக்கிலாம் போட்டு டான்ஸ் ஆடுவாங்க, அந்த ஓடஸ் வந்து செய்யறேன் நான். அதோட வந்து பாத்தீங்கன்னு சொன்னா ஹெல்பிங் வந்து யூடியூப்ல செய்யறேன். அதோட யூடியூப்ல வந்து ஃபுட் ரிவ்யூவா இருக்கலாம், வேற வேற விளாக்ஸா இருக்கலாம், ஒரு 2 3 அப்படி மாறி 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 போட்டு கொண்டு போறேன்.
சொல்லுங்க பிறகு அடுத்து வந்து இப்போ நான் கேட்குறது வந்து இப்போ மொனிட்டிஷன் கிடைச்சிருக்கு தானே உங்களுக்கு யூடியூப்ல நீ உங்களுக்கு ஏர்ன் பண்ணலாம்ன்ற ஒரு மெசேஜ்ல வந்திருக்கும். நான் நிறைய பார்த்திருக்கேன். அப்ப அது வரக்குள்ள உங்களோட மனநிலை எப்படி இருந்திருக்கு? சந்தோஷமா? எனக்குன்னு சொன்னா ஒரு இரவு ஒரு 11 மணி 12 மணி இருக்கு. ஒரு வீடியோ ஒன்று போட்டுட்டேன். ஒரு அண்ணாட வீடியோ தான் போட்டுட்டேன். அதுக்கு ஃபுல்லா நான் எதிர்பார்க்காத அளவு வியூஸ் வந்து அள்ளி கொண்டு போய் கொண்டே இருக்கு. அப்ப அதை ஸ்கிரீன்ஷாட் எடுத்து எனக்கு ஒரு சொந்த அண்ணா ஒரு ஆள் இருக்கு, ஸ்டான்லின்னு சொல்லி. அவனுக்கு வந்து இரவு 12 மணி நான் அவனுக்கு அனுப்பி கொண்டிருக்கேன். இப்ப அந்த சந்தோஷத்தை போய் யார்கிட்ட தெரிவிக்கணும். அவன் அண்ணாக்கு நான் அனுப்புறேன் வாட்ஸ்அப்ல. அவன் என்னடா இது என்னடா ஏய் எனக்கு வந்து இந்த வாட்சிங் ஹவர்ஸ் எல்லாம் கவர் ஆகுடா, எனக்கு வந்து மொனிடைசேஷன் ஆக போகுதுடா, எனக்கு இப்படி எல்லாம் கூடுதுடா, அந்த ஏதோ அந்த என்ன சொல்றேன் அந்த சம்திங் ஸ்பெஷல் மாதிரி ஏதோ ஒரு பெரிய ஒரு அதிசயம் உங்க லைஃப்ல பெரிய ஒரு அதிசயம் வந்து நடக்குதுன்னு சொன்னா உங்களுக்கு எவ்வளவு ஹாப்பியா இருக்கு. ரிஸ்க் எடுத்த விஷயம் வந்து ஒரு இது நடக்குதுன்னா கொஞ்சம் அந்த பதட்டமும் பெரிய சந்தோஷம். ஏன்னா நான் கிட்டத்தட்ட 9 மாசம் யூடியூப் காசு செலவழிச்ச காசுன்றது சொல்லி வேலை இல்லைண்டா. இப்ப ஒரு இடத்துல டிராவல் பண்ணணும் தம்பி. இப்ப நீங்க எங்க இருந்து வந்திருக்கீங்க? கிராங்குளத்துல இருந்து இங்க வந்திருக்கீங்க. இங்க பெட்ரோல் அடிச்சுட்டு வந்திருக்கீங்க. உங்களோட இப்ப இந்த டைம்ல வேற வேலைகள் இருக்கலாம், அதெல்லாம் விட்டு போட்டு நீங்க என்ன வந்து வீடியோ எடுக்கிறீங்கன்னு சொன்னா ஏதோ ஒரு நோக்கம் இருக்குதானே. உங்களுக்கு ஒரு மொனிடைசேஷன் ஆகணும், நீங்களும் சக்சஸ் ஆகணும் இல்லைங்களா? அதுக்குதான். அதே போல 9 மாசம் வந்து நான் தொடர்ச்சியா இதுல வந்து பயணம் வந்து செய்யக்குள்ள இப்படி இருக்கும். எவ்வளவு காசு வந்து இழந்திருப்பேன். அப்ப நான் வந்து மைக் வாங்குறா இருக்கலாம். ஒரு மைக் கொண்டு வாங்கினேன், ஒரு 7,000 8,000 மைக் வாங்கினேன். அதுவும் வந்து இந்த ஆர்டர் மூலமா உழைச்சி வாங்கின மைக் தான். போனும் வந்து ஆர்டர் மூலமா உழைச்சி வாங்கினது. அப்படி எல்லாம் வந்து கஷ்டப்பட்டு செஞ்சக்குள்ள திடீர்னு சொல்லி டிசப்பாயின்ட் ஆயிரும். என்னது நம்ம யூடியூப் செய்ய யாருமே பாக்குறாங்கல்ல, நம்ம என்னது சொன்னாலும் யாரும் கேட்குறாங்கல்ல, அப்ப நாங்க இப்படி ஒரு யூடியூப் செய்யத்தானே அவனை விட்டு இப்படி வேலையை பார்ப்போம். அடுத்த இன்னொரு விஷயம் உங்களுக்கு நான் சொல்லி தரேன். இப்ப படிக்கிற பிள்ளைகளை வந்து பாருங்க, ஓஎல் படிக்கிறார்கள், 10ஆம் ஆண்டு படிக்கிறார்கள், 9ஆம் ஆண்டு படிக்கிறார்கள். வீட்டை வந்து என்ன சொல்லுவாங்க, அம்மா அப்பா பேரண்ட்ஸ் வந்து அவங்களுக்கு என்ன அட்வைஸ் பண்ணுவாங்க, வயசு கூட்டினாக்களோட பேராக்களோட படிக்காதவனோட சேராண்டுவாங்க. அது என்ன காரணத்துக்காக சொல்றேன்னு சொல்லுங்க. நம்ம போயிடும். அப்ப ஒரு படிக்கிற ஒரு படியன் ஒரு படிக்காத ஒரு படியனோட சேரக்குள்ள வந்து அவங்கள மாதிரியே வந்து அவங்களோட பழக்க வழக்கங்கள் எல்லாம் மாறி அப்படியே போயிடுவாங்க. சரி, அதாவது ஒரு 10 தீக்கட்டை வந்து இருக்குன்னு சொன்னா அதுக்கு பதிலாக 10,000 தீக்கட்டை இருக்குண்டா அதுவும் பத்தி பிடிச்சி போகும். அப்ப அதே போல வந்து ஒரு யூடியூப் செய்யற ஒரு ஆளுக்கு வந்து நான் சொல்ற அட்வைஸ் வந்து என்னன்னு சொன்னா, உங்களோட ஃப்ரெண்ட் சர்க்கிள் வந்து ஒரு யூடியூபரா உருவாக்குங்க. இல்லைன்னு சொன்னா அந்த யூடியூப் விஷயத்துல வந்து இன்ட்ரெஸ்டா இருக்கிற ஒரு ஃப்ரெண்டா வந்து வச்சுக்கொள்ளுங்க. இந்த கூச்ச சுபாவம் பார்க்காம. அதாவது அந்த யூடியூப்பை பத்தி உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷன் பண்றக்கூடிய, உங்களுக்கு உற்சாகப்படுத்தக்கூடிய ஒரு ஆளை அப்படியான சர்க்கிள் வந்து வச்சுக்கொள்ளுங்க. அப்ப நீங்க வந்து டிமோட்டிவேட் ஆகிற டைம் வந்து இப்ப நம்ம தம்பி இருக்கு, டே யோசிக்க அதெல்லாம் ஒண்ணும் இல்லை, நீ வலிக்கிட்டு வீடியோ எடுக்க போ, அது ஆக்கள் பார்த்தது பார்க்கலாண்டி என்ன நம்ம வீடியோ போடுவோம்பா சொல்லி அவன் கூட்டிட்டு போயிடுவான். இது இப்ப உங்களோட கேர்ள் ஃப்ரெண்டா இருந்தாலும் வந்து இப்ப அவையும் வந்து இதுக்கு சப்போர்ட் பண்ணா யோசிக்காங்க, இவ்வளவு தூரம் வந்துட்டேன், நம்ம இன்னும் கொஞ்சம் தூரம் தான் போகணும்னு சொல்லுவான். இதே இது நீங்க அந்த டிமோட்டிவேட்டான ஆக்கள் வச்சிருந்தீங்கன்னு சொன்னா யூடியூப் பயணத்துல வந்து உங்களுக்கு முன்னேறி போயிடலாம். அதாவது இந்த படிக்கிற பிள்ளைகள் வந்து படிக்கிற பிள்ளைகளோட சேரணும்ன்ற மாதிரி யூடியூப் செய்யற ஆக்கள் வந்து யூடியூப் செஞ்சு சக்சஸா இருக்கிறார்கள், ஊக்கமா செய்யறார்கள், அவங்களோட போயிட்டு நீங்க செய்யறதுக்குள்ள உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கு, நீங்களும் தொடர்ந்து யூடியூப் செய்யறதுக்கு ஒரு இதா இருக்கு. அடுத்த கேள்வியை கேட்க போறீங்களா? ரைட். இப்ப அடுத்த அண்ணாட்ட கேட்க போற கேள்வி என்னன்னா, நிறைய பிரச்சனைகள் நம்ம முகத்துக்கு நேரம் சந்திப்போம். அதுவே வந்து இப்ப நம்ம ஒரு உதவி செய்ய போறோம், அந்த உதவி செய்ய போக்குள்ள ஒரு பிரச்சனை வந்தா அதுக்கு நமக்கு எப்படி டிப்ரெஷன் ஆகும்னு அண்ணாட்ட கேட்க போறோம். சொல்லுங்கண்ணா. இந்த விஷயம் நீங்க தெரிஞ்சு கேட்குறீங்களா தெரியாம கேட்குறீங்களோ தெரியல. எனக்கு இப்போ ஒரு 2-3 நாளில் ஒரு 5 நாளைக்கு முதல்ல இருந்து இந்த பிரச்சனை இந்த மனசுக்குள்ளேயே ஓடிக்கொண்டிருக்கு. என்னன்னு சொன்னா தம்பி, நான் சும்மா ஒரு நாள் வந்து இருக்கிறேன், எனக்கு ஒரு அம்மா ஒரு ஆள் வந்து கால் பண்ணி என் 2 பிள்ளைகளுக்குமே வந்து தலையில வந்து பிரெயின்ல வந்து ப்ராப்ளம். ஸோ வந்து அந்த பிள்ளைகளுக்கு வந்து சாப்பிட்றதுக்கு ஏதாவது வாங்கித்தாங்க, எங்களுக்கு வந்து இல்லாட்டியும் பிரச்சனை இல்லை, அந்த பிள்ளைகளுக்கு வாங்கித்தாங்கன்னு சொல்லி கேட்டேன். அப்போ நான் உடனே கேட்டேன், நீங்கள் எந்த இடம் உண்டு? அப்போ அவ உடனே சொன்னா பண்டாரவேலுன்னு சொன்னா பதுளையில இருந்து ஒரு 45 கிலோமீட்டர் தாண்டி போகணும், உருகாவும் அங்கே சைட் போகணும். அப்ப நான் இதை வந்து கேட்டுட்டு அவ கோல்ல கழிச்சவ. அப்ப எனக்கு இப்ப இப்ப உதாரணத்துக்கு ஒரு படம் ஒன்று வைங்களேன், ஒரு படத்துல ஒரு வில்லன் வரான், அவன் வந்து இருக்கிற எல்லாரையும் கொல்லுவான். சரி, அவர் குழந்தைய பார்த்தாண்டா விட்டுட்டு போயிடுவான். அப்ப ஒரு வில்லனுக்கு கூட ஒரு குழந்தைய பார்த்தா ஒரு மனசுல வந்து அவனுக்கு ஒரு என்ன சொல்றேன் ஒரு இரக்க சுவாமம் வரும். அதே போல இவங்க வந்து இந்த பிள்ளையை காட்டி வந்து கேட்டனால எனக்கு என்ன செய்யறேன்னு சொல்லி தெரியாம சரியான தூரம் தான். அப்ப அந்த தூரத்தையும் பொருட்படுத்தி கொள்ளாம வந்து நான் போவோம் சொல்லி இந்த இருக்கிற பிளாட்டினா பைக்ல நான் வெளிக்கிட்டு சரியா வெளிக்கிட்டு போக்குள்ள வந்து எனக்கு ஒரு 4-5 வெளிநாட்டுல இருந்து கோல் வருது. கோல் வந்து எனக்கு வந்து சொல்றாங்க, அந்த இருக்கிற அக்கா வந்து ஃபேக், அதாவது பிள்ளைகளை காட்டி அவங்க வந்து காசு வந்து ஏர்ன் பண்றாங்க, அதாவது பிள்ளைகளுக்கு வந்து வருத்தம் இல்லை,
உண்மையாவே. சரியா? பிள்ளைகளுக்கு பிரெயின்ல வந்து வருத்தம் இல்லை. ஆனா அந்த உதவி எடுக்கணும்ன்றதுக்காக என்கிட்ட அப்படி கேட்குறாங்கன்னு சொல்லி சொல்லிட்டாங்க. ம். அப்ப நான் வந்து போயிட்டேன். அப்ப நான் போய் அங்க இனி ரூம் எடுத்து இனி அவங்களோட ஊருக்கு போய் அவங்களெல்லாம் இன்டர்வியூ எடுத்தா, நான் சில சில கேள்வி அவங்ககிட்ட கேட்குறேன். அவங்க அதுக்கு இல்ல நான் சொல்றதெல்லாம் 100க்கு 100 உண்மை என்று சொல்லி என்னோட வந்து கதைச்சாங்க. இல்ல நான் கதைச்ச ஆளுக்கு கடைசியா கோவெடுத்து தர்றியான்னு சொல்ல கடைசியா ஒப்புக்கொண்டுட்டாங்க. அப்ப இப்படியான பிரச்சனைகள் இருக்கு. என்னன்னு சொன்னா, நாங்க ஒரு உதவி செய்ய போக்குல வந்து, அந்த உதவியும் சரியா வந்து குடுக்கணும். ம். சிலர்கள் பொய் சொல்லி கேட்கிறார்கள். நிறைய பேர் வந்து இருக்கு. அதெல்லாம் தாண்டி இனி அதுக்கு பிறகு மக்களோட எதிர்ப்பு அதெல்லாம் தாண்டி போகணும். கிட்டத்தட்ட நான் சொல்றேன் என்னதான், ஒரு நல்ல விஷயம் செய்ய வாரவன் எவனா இருந்தாலும் அவனுக்கு வந்து எதிர்ப்புன்றது எதிர்ப்பு சகஜம். சகஜம் உண்மையா அது வந்து வந்து நடந்து கொண்டு தான் இருக்கும். அதெல்லாம் தாண்டி ஃபர்ஸ்ட்டா வந்து இன்னொரு விஷயம், இந்த கொமெண்ட்ஸ் அடிக்கிறார்கள் இருக்காங்க தம்பி. இந்த ஆமா. யூடியூப்பை பொறுத்தவரையில நீங்க ஒரு வீடியோ போடுறீங்கன்னு சொன்னா, உங்களுக்கு கொமெண்ட்ஸ் வந்து வரும். ம். பேட்ஸ் கொமெண்ட்ஸ் Bad வரும், comments. நெகட்டிவ் கொமெண்ட்ஸ் வரும், பாசிட்டிவ் கொமெண்ட்ஸ் வரும். பேட்ஸ் கொமெண்ட்ஸை வந்து நான் உங்களுக்கு சொல்லி தரேன். நீங்க அதுக்கு ரிப்ளையும் பண்ணாதீங்க, லைக்கும் பண்ணாதீங்க. உங்களோட சப்ஸ்கிரைபர், உங்கள உயிருக்கு உயிரா வந்து நேசிக்கிற அந்த சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து உங்களுக்கு வர அந்த கொமெண்ட்ஸுக்கு அவங்களே பார்த்துக்குள்வாங்க. அவங்கள்ட்ட விட்டுருங்க. அவங்கள சரி, பார்த்துக்கொள்வாங்க. நம்ம பார்க்கறதில்ல, அவங்களே பார்த்துக்குள்வாங்க. ரைட். வேற எதுவும் இருக்கா? இப்ப நீங்க என்ன கட்டத்துல போய் கொண்டிருக்கீங்க உங்களோட யூடியூப்ல? யூடியூப்பை பொறுத்தவரையில வந்து உண்மையாவே வந்து நான் இன்னும் ஒரு குழந்தைன்னு தான் சொல்லணும். நான் வந்து எப்படி சொல்றேன், உங்களோட சக்சஸ் அடைஞ்சிட்டீங்களா? சக்சஸ் உண்மையாவே அதான் சொன்னேனே, நான் இப்போ காய்ச்சி ஒன்றுக்குள்ள ஓ, சொன்னேன். யூடியூப்பை பொறுத்தவரையில சக்சஸ் வந்து என்ன சொல்ல, அது பெரிய ஒரு கடல் தம்பி. கடலோ. அதுல வந்து இப்போ ஏர்னிங்ஸா இருக்கலாம், அதுல படிக்கிற விஷயங்களா இருக்கலாம், இன்னும் படிச்சுக்கணும். இப்போ நீங்க ம். யூடியூப்லயே நம்பர் 1 யூடியூபர் வந்து மிஸ்டர் பீஸ்ட். ஓ, அவர்கிட்ட போயிட்டு கேளுங்க, நீங்க சக்சஸ் அடைஞ்சிட்டீங்களான்னு சொல்லி. இல்ல. இன்னும் போகணும், இன்னும் போகணும் நான் இன்னும் சொல்லுவேன். அது அந்த அப்ப ஆர்வத்தை தூண்டும். முதலாவது உண்மையாவே ஒரு சக்சஸ் வந்து மொனிடைசேஷன். ஓ, அப்ப அந்த மொனிடைசேஷன் சக்சஸ் வந்து அடைஞ்சிட்டேன். இன்னும் எனக்கு வந்து ஒரு ஆவரேஜா வந்து ஒரு வீடியோ போட்டா ஒரு 15,000 பேர் 20,000 பேர் பார்க்குற அளவுக்கு நான் இன்னும் வரல. ம். அந்த அளவை நான் தொடணும். அதுக்கு நான் ஹார்ட் ஒர்க் பண்றேன். அப்ப அதுக்கு வந்து இன்னும் ஒரு கொஞ்ச நாள் வந்து நாங்க ஹார்ட் ஒர்க் பண்ண வீடியோஸ் வந்து தொடர்ச்சியா வந்து போடக்குள்ள எங்களுக்கு அது கிடைக்கும். கிடைக்கும். அதே போல வந்து உங்களுக்கும் கிடைக்கும். நீங்களும் வந்து நான் உங்களுக்கு சொல்லி தந்தேன் தானே. ஆமா. நீங்க உண்மையா இருங்க. வியூவர்ஸுக்கு உண்மையா இருங்க. நீங்க செய்யற விஷயங்கள் எல்லாம் சொல்லுங்க. வீடியோக்காக ஆக்ட் பண்ண வேணாம். நேர்மையா கதைங்க, ம். நேர்மையா இருங்க. ஒவ்வொரு நாளும் வீடியோஸ் போடுங்க. அப்ப உங்களுக்கு சப்ஸ்கிரைபர் கூடும், வாட்சிங் ஹவர்ஸ் கூடும். நீங்களும் மானிட்டைசேஷன் ஆகி, நீங்க என்ன திரும்பி வந்து என்ன வந்து மீட் பண்ணக்குள்ள அண்ணா மானிட்டைசேஷன் அந்த ஆயிட்டேன்னு motivation சொல்லி ஆயிட்டு. கேக்கோட வரணும் என்ன கட் பண்றதுக்கு. ம். ரைட். வேற எதுவும் கேட்குறீங்களா? சரி, இவ்வளோ நேரம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, நம்முடைய ஜேகே விலாக் தம்பி வந்து, அதாவது உங்களோட பேர் ஜெனியானே? ஜெனியோ. ஜெனி தம்பி வந்து என்கிட்ட வந்து நிறைய கேள்வி வந்து கேட்டிருந்தேன். அப்ப எந்த சார்பாக வந்து நம்மளோட வியூவர்ஸுக்காக நம்மளோட தம்பிட்ட வந்து நான் சில சில கேள்வியில ஜெனி விலாக்ஸ்ட்ட அதாவது ஜெனி தம்பிட்ட வந்து நான் கேட்க போறேன். அதாவது ஜெனி தம்பி, நீங்க சொல்லுங்க. நீங்க யூடியூப் திறந்து வந்து எவ்வளவு காலம்? நீங்க என்ன வேலை வந்து செய்றீங்க? இப்ப வந்து என்ன செஞ்சு கொண்டிருக்கிறீங்க? என்ன காரணத்துக்காக யூடியூப்குள்ள வந்தீங்க என்ற விஷயங்கள சொல்லுங்க. அதெல்லாம் வந்து ஸ்டார்ட்லேயே வந்து ஒரு யூடியூப் சேனல் திறந்து அது வந்து பெட்ரோல் தட்டுப்பாடு நடந்துக்கு தெரியுமா? முதல் ம், லைன்ல ம், பெட்ரோல் ம், தட்டுப்பாடு ம், அந்த இடத்துல வந்து நானே போயிட்டு நான் ஒரு யூடியூப் சேனல் செய்கிறேன், என்ன சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்ட்டு அதுலேயே வந்து ஒரு 500 சப்ஸ்கிரைபர் வந்து எடுத்தனான். ம், அப்போ என் ஃப்ரெண்ட் பிடி சொன்னான், இன்னொரு 300 தான் எடுக்கணும், இன்னொரு 300 சப்ஸ்கிரைபர் எடுத்து காட்டுன்னு பெட் பிடிச்சான். ம், அப்போ 300 சப்ஸ்கிரைபர் தானே நம்ம போய் சப்ஸ்கிரைப் பண்ண போகிறேன்னு ஒரு லைன்லையும் போயிட்டு நான் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு சேனல் ஒன்று எடுத்தேன். ம், அதில் வந்து ஃப்ரீ ஃபயர் கேம் ஒன்றா விளையாடி போட்டு கொண்டு இருந்தான். ம், அப்போ அந்த அந்த சேனல் வந்து ஃப்ரெண்ட் பிடி சொன்னான், திரும்ப இப்படி சப்ஸ்கிரைபர் வந்தால் நமக்கு அது இது இல்லை, நம்மளா வீடியோ ஒரு வீடியோவை போட்டு எடுக்கணும் பண்ணி. அப்போ நானும் ஃப்ரெண்ட் படியனும் ஒரு ஒரு சேனல் திறந்துனாங்க 2 பேரும். ம், திறந்து அது மெயின்டைன் பண்ணிட்டு போக்குள்ள வந்து திருப்பி தனித்தனியாக திறந்துனாங்க. ம், இப்போ அந்த ஃப்ரெண்ட் படியை வந்து அந்த சேனலை வச்சிருந்து நான் ஒரு வேறு சேனல் திறந்து அதில் வீடியோ போட்டு வந்தேன்னா 23 வியூஸ் 13 வியூஸ் ரெண்டு போய் கொண்டிருக்குள்ள எங்களோட கோயில் வந்தது. கோயிலில் வந்து தொடர்ந்து 7 நாள் வீடியோவையும் போஸ்ட் பண்ணான். கோயில் வீடியோவை அதுவும் 59 செகண்ட் அப்படி 59 நிமிஷம் அந்த வீடியோவை போஸ்ட் பண்ணி அதில் வந்து லாஸ்ட்டாக போட்ட 7வது நாள் வீடியோ வந்து காளிவயல் தீப்பாயிர வீடியோ வந்து அது வந்து 14,000 வியூஸ் போயிருந்தது. அந்த 14,000 வியூஸ் போக அந்த சேனலில் அந்த வாட்ச் ஹவர்ஸும் இருக்குது. கிட்டத்தட்ட 1500 வாட்ச் ஹவர்ஸ் வருது. அதுக்கு பிறகு போடுற வீடியோவுக்கு நான் வியூஸ் குறைஞ்சு வந்து அந்த வாட்ச் ஹவர்ஸ் 1600 போயிடுச்சு. அப்போ ஃப்ரெண்ட் படியும் திரும்ப சொன்னால், நீ போடுற வீடியோலாம் இருக்கு, ஒரு வீடியோவில் எப்பயாச்சும் நம்ம ரீச் ஆகும், தொடர்ந்து வீடியோ போட்டுவா, டைமை ஷெட்யூல் பண்ணி போட்டுவான்னு சொல்ல அதே இதில் வந்து ஃபுல்லாக அந்த வீடியோவை போட்டு இப்போ அந்த ஊருக்குள்ளே அந்த டிக்டாக்ல வந்து ப்ரொமோஷன் பண்ணுறேன் நிறைய. டிக்டாக்ல ப்ரொமோஷன் பண்ணுறேன்னா அப்போ அதில் வந்து கொஞ்சம் பேர் தெரியும் ஒரு யூடியூப் செய்கிற. இதுக்கு முதல்ல நான் வந்து மேசன் வேலைக்கு தான் போய் கொண்டு வந்தேன். இப்போ இந்த யூடியூப்ல இப்போ ஒரு அலுமினியம் கம்பெனிக்கு தான் வேலைக்கு போகிறேன். இப்போ அதையும் பார்த்து இந்த யூடியூப்பையும் ரன் பண்ணி கொண்டிருக்கேன்.
அதுக்குள்ள சண்டை பிரச்சனை அது எல்லாத்தையும் எல்லாம் ப்ரெஷர் எல்லாத்தையும் ஒரு இதா கொண்டு போய் அது எப்படி எப்படி ஸ்ட்ரகிள் பண்ண எனக்கு எனக்கு வந்து நான் கொஞ்சம் வித்தியாசம் இந்த உண்மையான விஷயத்த நான் வெளியால் எடுக்கணும் அதை நீங்க சொல்லலாம் அந்த ஸ்ட்ரகிள்ஸை வந்து சொல்லுங்க அப்போ வியூவர்ஸுக்கு விளங்கும் நீங்க யாரு என்று சொல்லி விளங்கும் அப்போ உங்களை பத்தி உண்மையான விஷயங்கள் நீங்க எப்படி ஸ்ட்ரகிள் பண்றீங்க உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குன்ற சொல்லுங்க அப்போ அதை வந்து பார்ப்பாங்க சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் வந்து வேலைக்கு போறது வந்து எல்லா வேலையிலையும் வந்தேன்னா 7 மணில டு 5:30 அந்த டைம் கட்டாயம் வேலைக்கு போய் ஆகணும். அப்படி போனா தான் மந்த்லி ஒரு 45-40 எடுக்கலாம். இப்போ நான் போற வேலைக்கு வந்து காலையில் 7 மணிக்கு போயிட்டு 5:30க்கு வந்தா மேக்ஸிமம் 40 எடுக்கலாம். எக்ஸ்ட்ரா ஓட்டி செஞ்சா வந்து ஒரு 50-55 எடுக்கலாம். இப்போ நம்ம 40 எடுக்க விரும்புமா 50 எடுக்க விரும்புமா 50 எடுக்க தான் விரும்புவோம். அப்போ அப்படி ஓட்டி செய்யணும். அப்போ காலையில் 7 மணிக்கு போவேன்டா நைட் 8 மணி ஆகும் வாரத்துக்கு 8 மணி அப்புறம் நைட் வீடியோ எடுக்கலாம். அப்போ அதுக்கு வந்து வெள்ளிக்கிழமை லீவு எங்களுக்கு தரவங்க. அந்த வெள்ளிக்கிழமை லீவுலையும் வந்து வீடியோ எடுக்க போறேன் ஃப்ரெண்ட் பண்ணின கொடுத்து அந்த வெள்ளிக்கிழமை லீவுக்குள்ள வந்து சரிந்தானே வீட்டாக்கில் வந்து ஒரு பிரச்சனை பைக் பிரச்சனை இந்த சாமான் வாங்க போ அங்கே போ இங்கே போ அதில் நானும் ஒரு சொந்தமாக பைக் வாங்கிட்டு அந்த வேலைக்கு போயிட்டு அதுக்கு வந்து நம்பர் போயிட்டு அது போட்டுறது அடுத்து அந்த புத்தகம் பார்த்துக்கு எல்லாம் டிலே ஆகி கொஞ்சம் டென்ஷன் ஆயிடுச்சு. அதுக்குள்ளேயும் வந்து நான் அந்த வீடியோவை கவர் பண்ணி டைமுக்கு போட்டு வரேன். இப்போ எப்படி சொல்கிறேன் அந்த டைமில் வந்து விடாமல் போட்டு வந்தனால ஒரு எப்பயாச்சும் ஒரு நாள் நமக்கு அந்த முயற்சி செஞ்சது பலன் கிடைக்குமென்று போட்டு நான் அதை ஒன்றை கணக்கு எடுக்காம நான் வீடியோ தான் முக்கியம். இது வார பிரச்சனையை பூரா பார்ப்போம் வீடியோ போட்டு ஆகணுன்ட்டு கட்டாயமாக அந்த டைமுக்குள்ள வீடியோ போட்டு வரேன். எப்பயாச்சும் ஒரு நாளே பலன் கிடைக்கும். இப்போ உங்களுக்கு இப்போ ஒரு அம்பிஷன் இருக்கு லைஃப்ல வந்து இதில் சாதிக்கணும் இதில் செய்யணும் உங்களுக்கு இருக்கிற ஆசை என்ன? எனக்கு உண்மையிலே இருக்கிற ஆசை வந்து யூடியூப்ல ஒரு வளரணும். சரி அப்போ என்ன வீடியோ போட போறீங்க? எல்லாருக்கும் வந்து இப்போ நான் வந்து ஹெல்பிங் வீடியோ தானே செய்யறேன். நீங்க என்ன வீடியோ போட்டு என்ன வீடியோ கண்டினியூ பண்ணி செய்ய போறீங்க? எனக்கு வந்து ஒரு பிளாக் மாதிரி செய்யணும். நடக்கிறத செய்யணும். ஏண்டா எங்கேயும் போறேன்டா இருக்கிற இடங்களை காட்டி அவ அந்த விஜே சித்து அந்த அண்ணா மக்கள் மாதிரி ஒரு ஆசை. அப்படி வந்து நீங்க முன்னுக்கு வர பாக்குறீங்க. அந்த ஹெல்பிங் சேனல் வந்து நமக்கு செட் ஆகுதுன்னா விருப்பம் இல்லது. அதால வந்து இந்த பிளாக் மாதிரி செஞ்சு போடுறதா எனக்கு விருப்பம். பிளாக் அப்ப நீங்க ஒவ்வொரு இடங்களையும் இருக்கிற நல்ல நல்ல விடயங்களை காட்டணும் என்று சொல்லி உங்களுக்கு விருப்பம். சரி அப்ப வேற என்ன சொல்ல வாரீங்க? வேற என்ன இப்படிதான் ஒன்று கடைசி ஒரு மோட்டோ கொண்டு வாங்கினீங்க தானே? எப்படி வாங்கினீங்க? அது என்னன்னு பாத்தீங்கன்னா இப்ப நான் வேலைக்கு சேர்ந்து இப்ப 7 மாசம் ஆயிட்டு இந்த 7 மாசத்துல நான் வீடியோவும் போட்டு வேலையும் நைட்ல செஞ்சு வந்து மந்த்லி வந்து ஒரு 50 எடுப்பேன் சம்பளம். 50 எடுத்து வீட்டை சொல்லித்தேன் நான் இப்ப பைக் வாங்க போறேன் எனக்கு உண்மையிலே காசு கேட்காதீங்கன்னு சொல்லித்தேன். அப்ப அம்மாக்களும் கேட்கல காசு. அப்போ 50 சேர்த்து வந்து இடையில ஒரு பிரச்சனை வந்தது. தம்பி அல்ட்ரா போன் வாங்க போறான். அப்ப அவன்கிட்ட வந்து 170 தான் இருந்தது. 230 போனது அல்ட்ரா போன். அப்ப அவன் செகண்ட் ஹேண்ட் போன் வாங்க போறான்னு தான். அப்ப நமக்கு மனசு கேட்கல. நான் ஒரு 50 தாரேன் 2 மாசத்துல தந்துடுறேன் நீ போனை வாங்கன்னு சொல்லி புது போன் அவனுக்கு வாங்கி கொடுத்தாச்சு. அந்த காசு நான் கட்டணுமே போய் அது வந்து ஒரு வட்டிக்கு மூலமா தான் வாங்கினேன். வட்டிக்கு வாங்குறது சரியில்லைதான். அவசரத்துக்கு என்ன வட்டிக்கு வாங்க தான் ஒன்றும் செய்யல. அப்ப அந்த 50 வாங்கி கொடுத்து போட்டு மாசம் 2 மாசம் 25 1 மாசம் 25 கொடுத்தேன். அப்ப எனக்கு பைக் வாங்குறதுக்கு காசு இல்லை. அப்ப எனக்கு தெரிஞ்ச புள்ள அவங்களோட சீட்டு காசு தெரிஞ்ச புள்ள லவர் வந்து கேர்ள் ஃப்ரெண்ட் அவன் வந்து சீட்டு காசு எடுத்து அவங்க ஒரு கொஞ்சம் காசு வந்து என்ன காசையும் போட்டு லீசிங்ல பைக் எடுத்திருக்கி. இதுக்கு வந்து நம்ம லீசிங் கட்டணும் வந்து மாசம் 30 இதுக்கு வந்து லீசிங் கட்டணும் பெட்ரோல் அடிக்கணும் நிறைய. இப்ப சம்பளம் 50 சொன்னா 30,000 லீசிங் 20,000 தான் கையில. சாப்பிடுற காசு பெட்ரோல் காசு எல்லாம் அதெல்லாம். வீட்டு அம்மா அப்பா என்ன செய்யறாங்க? அம்மா பயிர் செய்யறவு அப்பா இல்ல அக்காட அவர் வெளிநாடு அக்காட வீட்டுலாம் இருக்கிறேன். அதுல இருந்து மெயின்டைன் பண்ணி அக்கா சாப்பாடு சில வேத்துக்கொள்ள நம்மளால முடிஞ்சது அக்காட்ட கொடுக்குறேன். அக்கா பார்த்து சமாளிச்சு. அப்ப பாத்தீங்கன்னு சொன்னா ஜெனி வந்து பெரிய ஒரு போராட்டத்தின் மத்தியில தான் அவர் யூடியூபியை வந்து செஞ்சு கொண்டு போறேன். அப்ப உங்களால முடிஞ்ச உதவியை வந்து ஜெனிக்கு வந்து கொடுங்க. அதே போல வந்து எனக்கு இருக்கிற சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து ஜெனிக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதே போல வந்து ஜெனியோட வீடியோஸ் வந்து பாருங்க. இவர் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இந்த ஒவ்வொரு இடங்களுக்கு டிராவல் பண்ணி அந்த இடங்கள்ல இருக்கிற விஷயங்களை வந்து இனி வந்து யூடியூப் ஊடாக வந்து போட போறேன். அப்ப அவருக்கு நீங்க சப்போர்ட் பண்ற ஊடாக வந்து அவருக்கும் வந்து அவரோட லைஃபுக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். அடுத்து வந்து அவருக்கு ஒரு இந்த மோனிட்டேஷன் வந்து யூடியூப் வந்து வந்துட்டுன்னு சொன்னா அவருக்கு ஒரு ஏர்னிங்ஸா வந்து போயிடும். அப்ப அவர் சந்தோஷமா இருப்பாரு. இப்ப வந்து பாத்தீங்கன்னு சொன்னா யோசிச்சு கொண்டு கவலையா வந்து இருக்குது. இனி அந்த கவலை இல்ல இந்த எப்படி சொல்றேன் இப்ப எனக்கு வந்து ஆசை நம்ம நாட்டுக்குள்ள இருக்க விஷயத்த காட்டணும். அப்ப நான் வேலைக்கும் போயிட்டு அதையெல்லாம் காட்டி தெரியல. ஏதாவது ஒரு வேலையா இருக்கணும் அதுவே நம்ம பிடிச்ச மாதிரி செஞ்சு. அப்ப உங்களுக்கு பிடிச்ச வேலை இதுதானே. அப்ப நான் வந்து அண்ணா வந்து நான் உங்களுக்கு சொல்றேன்
உங்களுக்கு கூடிய சீக்கிரத்துல வந்து உங்களுக்கு எல்லாமே சரி வரும்னே. நீங்க ஆசைப்பட்ட மாதிரி நீங்க யூடியூப் தான் உங்களுக்கு விருப்பம்னா யூடியூப்பை வந்து லைஃப் லாங் செய்யக்கூடிய மாதிரி போகும். ஒரே ஒரு விஷயம் திரும்பி சொல்றேன் தம்பி, நீங்க எவ்வளவு தூரம் வளர்ந்தாலும் சரி, எவ்வளவு காசு உழைச்சாலும் சரி, நேர்மையும் உண்மையும் வந்து விட்டுறாதீங்க. சரியா? அடுத்து வந்து பழசை எப்பயும் மறக்கக்கூடாது. பழசு தான். ஏன்னா நம்ம எப்படி இருந்து வளர்ந்து வந்தோம்ன்றதுதான் முக்கியம். அதை மறக்கக்கூடாது. எல்லாரோடையும் நாங்க வந்து அன்பாகவும் பாசமா பழகணும். எங்களால முடிஞ்ச அளவு இன்னொரு ஆளுக்கு ஏதாவது ஒன்று உங்களுக்கு இப்போ நீங்கள் சொல்லியிருந்தீங்க இப்போ ஹெல்பிங் வீடியோஸ் உங்களுக்கு பிடிக்காதுன்னு சொல்லி. ஆனால் வந்து நீங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் உங்களுக்கு என்ன முடியுமோ அதை வந்து இன்னொரு ஆளுக்கு கொடுத்துட்டோ செஞ்சுட்டோ போகணும். அதை தானே சொல்ல வரேன். என்னண்டா நீங்க சொல்ல வரீங்க ஹெல்பிங் ஏன் பிடிக்காதுன்னு கேட்டீங்கன்னா, இப்போ ரீசெண்ட் டைம்ல பிரச்சனை வந்தது தானே, எஸ்கே பிளாக்னாவோ பிரச்சனை வந்து ஹெல்பிங் நம்ம மட்டக்களப்பில் இருக்க நிறைய பேருக்கு தமிழா அவங்களுக்குலாம் பிரச்சனை வந்து அவங்களாம் அந்த கொஞ்சம் ஹெல்பிங் வீடியோ விட்டுட்டாங்க. நமக்கு இப்படியே இந்த கெட்ட பேர் நம்ம நல்லதே செஞ்சாலும் பாக்குறாங்களுக்கு கெட்ட மாதிரி. இன்னொரு விஷயம் சொல்றேன், இப்போ இந்த ஹெல்பிங் வீடியோக்காக நான் இப்போ கதைக்கு வரல. என்னென்ன தங்கம், நீங்க வந்து இப்போ ஒரு வீடியோ வந்து போடுறீங்கன்னு ஒரு யூடியூப்ல வந்து ஒரு இடத்துக்கு போயிட்டு வீடியோ போடுறீங்கன்னு, அதுக்கும் உங்களுக்கு நெகட்டிவா தான் கமெண்ட்ஸ். நம்ம கதைக்கிற வசனங்கள் இந்த இடத்துல எப்படி கதைக்கத்தானே வேணும். இவரை பாருங்க, இவருக்கு எப்படி கதைக்கிறது, இவர தலைமுடி வெட்ட பாருங்க, அவரை பாருங்க, இவர ஷேப்பை பாருங்க, நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வந்துதான். நீங்க முதலாவது ஒரு விஷயத்த வந்து உங்களோட மைண்ட்ல இருந்து தூக்கி எறிங்க வெளியால. நெகட்டிவ் கமெண்ட்ஸோ குறை சொல்றவங்களோட கதைக்கோ நீங்க பயப்படாதீங்க. நீங்க யாரு, நீங்க உண்மையாவே யாரு, அது மாதிரி வாழுங்க. இப்ப நம்மட விஜய் இருக்கியார், அஜித் இருக்கியார், ரஜினி இருக்காங்க. சரியா? இப்ப விஜயனா வந்து பிடிச்சாக்க நிறைய பேர் இருப்பாங்க. அதே போல வந்து விஜயனா பிடிக்காக நிறைய பேர் இருக்கிறாங்க. இப்ப ஒரு படம் வந்து வந்துட்டுன்னு சொன்னா சும்மாலாம் வந்து சண்டை பிடிப்பாங்க, தீ குளிக்கிறதுக்கு ரெடியா இருக்காங்க சில பேர். சரி, அப்படி இருக்குதானே ஆக்கள். அதே போல வந்து உங்களை உண்மையாவே பிடிச்சவங்க இருப்பாங்க. அதே போல உங்களோட வளர்ச்சிக்கு தடை போடுறதுக்கு மக்கள் இருப்பாங்க. அதனால உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோம், நீங்க இப்படித்தான்டா. நான் முதலாவது விஷயம் நேர்மையும் உண்மையும் பாருங்க, கடவுளுக்கு பயந்து நடங்க. இந்த 3 விஷயத்தையும் வந்து நீங்க சரியா செஞ்சீங்கன்னு சொன்னா நீங்க மனுஷனுக்கு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அதான் நான் சொல்லுவேன். ஆனால் நம்ம செய்யற வேலை வந்து நம்ம ஒரு ரிஸ்க் எடுத்து செய்யறோம் வைங்களேன், அதுக்கு நெகட்டிவ் கமெண்ட் ஒன்று வரும். ஆனா நெகட்டிவ் கமெண்ட் அடிக்கிறாங்க எங்க அடிப்பாங்க, சோபாவில் இருந்து. நீங்க ஏன் அந்த கமெண்ட் பாக்குறீங்க? நீங்க அதை பாக்காங்க. எந்த யூடியூப்ல போய் பாருங்க. இப்ப இந்த வீடியோக்குள்ள நிறைய நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வந்துடும். நான் நினைக்கிறேன் நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வந்தா நீங்க டெலிட் பண்ணிடுவீங்கன்னு நினைக்கிறேன். அப்படி இல்லை, எந்த யூடியூப்ல போய் பாருங்க எவ்வளவு நெகட்டிவ் கமெண்ட்ஸ் இருக்குன்னு சொல்லி. இதை விட நான் டிக்டாக்ல நிறைய நெகட்டிவ் கமெண்ட்ஸ் எல்லாம் பார்த்துருக்கேன். ஆனா ரிப்ளை பண்ணிருக்கேன். அதை ரிப்ளை பண்ண வேணாம். நீங்க ரிப்ளை வேணாம். இப்ப இப்படிதான், இப்ப ஒரு நாய் ஒன்று இருக்கு, நாம ரோட்ல இருக்கிறோம், நாங்க வந்து சைக்கிள் இப்படியே ஓடி போறோம், நாய் என்ன செய்யுது, திரத்தி வருது, கடிக்க வருது. நீங்க ஓடிக்கொண்டே போங்களேன், நாய் திரத்தி கொண்டு தான் வரும். அதே இது நீங்க நிப்பாட்டுங்க பைக்கை, நாய் வந்து ஓடி இல்ல. உண்மையதான் சொல்றேன். நீங்க எக்ஸாம்பிள் பார்த்துருப்பீங்க மோட்டோக்கில கூட. இப்ப வந்து நீங்க நிப்பாட்டி பாருங்க, திரத்தி வர நாய்க்கு நீங்க நின்று பாருங்க, நின்று என்னன்னு கேட்டு பாருங்க, அது ஓடிடும். அதே மாதிரி வந்து இப்ப சூரியனை பத்தி நாய் குலைக்கிற மாதிரி நீங்க வந்து சூரியன் அவங்க நாய் என்றது வைங்களேன். நீங்க சூரியனை பிரகாசிச்சு கொண்டிருக்கீங்க, உங்களோட வேலையை நீங்க செய்றீங்க, அன்றாடம் உழைக்கிறீங்க, அன்றாட நீங்க ஏதோ ஒரு கோலை நோக்கி ஓடுறீங்க. அவங்க இருந்து நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வந்து அடிக்கிறாங்கன்னு சொன்னா, சூரியனை பத்தி நாய் குலைக்கிறேன், நாய் வந்து சூரியனை பத்தி குலைக்குது, சூரியனுக்கிட்ட நாய் போய் ஏழுமா நடக்காத ஒரு இது. சூரியனை பத்தி நாய் இந்த பருந்து இருக்கு தானே, பருந்தை வந்து காகம் வந்து என்ன செய்யும்னா, இப்படி பறந்து போக்குல வந்து காகம் வந்து கொத்தும், அது இன்னும் பறக்கும், கொத்தும், அது இன்னும் உயர பறந்தோடனே காகம் பறக்கும், அவுட் ஆஃப் கண்ட்ரோலுக்கு விழுந்துடும், அதுக்கு பிறகு கிட்ட போயிடாது. அதே மாதிரி அதெல்லாம் யோசிக்காதடா. நீ வந்து என்ன உனக்கு என்ன மைண்ட்ல படுதோ, என்ன நல்ல விஷயங்கள் படுதோ அதை வந்து நீ போட்டு செஞ்சு கொண்டே போ. வேற எதுக்கும் பயப்படாதீங்க, கடவுளுக்கு பயப்படுங்க, உண்மையாகவும் நேர்மையாகவும் இருங்க. இதை தவிர வரும்னு சொல்லேன். அதே போல் வந்து இந்த ஹெல்பிங் வீடியோவில் வந்து நாங்கள் காசு கொடுக்குறது, உதவி செய்கிறதுன்றது தான் ஹெல்பிங் என்று இல்லை. உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்த கூட இன்னொரு ஆளுக்கு இலவசமாக நீங்கள் கொடுக்கலாம். உங்கள்கிட்ட இருக்கிற ஒரு விஷயத்த வந்து இன்னொரு ஆளுக்கு கொடுக்கலாம். உங்களோட காசுல கூட நீங்க சில விஷயங்கள் வந்து இன்னொரு ஆளுக்கு கொடுக்கலாம். என்னண்டாடா இதெல்லாம் நீங்க செய்யக்கூடிய எல்லாம் தர்மம்டா. தர்மம் தலைகாக்கும். எப்போ வந்து உங்களுக்கு வந்து அது வந்து உறுதுணையா இருக்கும். அடுத்த இருக்கு மட்டும் இன்னொரு ஆளுக்கு வந்து நல்லதை செஞ்சுட்டு போவோம்ன்றதுதான் இந்த வாக்கு. அதுதான் உங்களுக்கு சொல்றேன். வேற எங்க விரும்புறீங்களா? வேற ஒன்றும் இல்லைன்னா வீடியோ ஸ்டாப் பார்த்தீங்களா? இல்ல இல்ல, அது அப்படி இப்ப நம்ம கதைக்கிறோம் தானே, வீடியோ ஸ்டாப் பண்ணுவோம்னு சொல்லி நீங்க சொல்றீங்க தானே, அதையும் அப்படியே போடுங்க, அப்படியே வரட்டும், வெட்டாங்க. சரியா? இதை நாங்க வெட்டல. சரியா? ரைட், ஓகே கைஸ். இதோட வந்து பாத்தீங்கன்னு சொன்னா தம்பியோட வந்து நிறைய விஷயங்கள் காய்ச்சிதான். தம்பியும் வந்து நிறைய விஷயங்களை வந்து 23 வருஷமா நான் கட்டிக்காத ஒரு வீடியோவில் ஒரு மணி நேரம் வீடியோக்குள்ள வந்துட்டாலும் அண்ணாட 26 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ்
26 வருஷம்னு சொல்லிடலாம். இந்த யூடியூப் தொடங்குனதுல இருந்து ம். இந்த இப்போ மானிட்டேஷன் ஆகின வரைக்கும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸை இந்த வீடியோவில் சொல்லியிருக்காரு. நிறைய விஷயங்கள் சொல்லி வந்திருக்கேன். நீங்க அதை நீங்க எடுத்து நடத்தி கொண்டு போங்க என்ன? வீடியோ எப்படி இருக்குன்னு பாருங்க. ஆ. பார்த்துட்டு பிடிச்சிருந்தா நம்ம சேனல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சொல்லுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி தம்பிக்கு ஒரு சப்போர்ட் ஒன்று பண்ணுங்கண்ணே. ம், தம்பி வந்து பாவம் தம்பி நல்லபடியா என்னன்னு சொன்னா அந்த நெகட்டிவ் கமெண்ட்ஸுக்கு தம்பி பயப்படுறான். அப்படி இல்லை, எல்லாத்தையும் அதுக்கு ஃபேஸ் பண்ண தான் வேணும். எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணுங்க. அதான் நீங்க உண்மையா இருந்தா நெகட்டிவ் கமெண்ட்ஸ் எல்லாம் வந்து அதெல்லாம் யோசிக்காங்க. வரட்டும். நீங்க வந்து உங்களோட பாட்டில் வீடியோ போட்டுட்டு கொண்டு போங்க. ரைட், அப்ப இந்த வீடியோ முடிச்சிருவோம் என்ன? ஸோ கைஸ், ஓகே. சொல்லுங்க. ஸோ வீடியோ பிடிந்த லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். அடுத்த வீடியோவில் அண்ணாவை தான் சந்திக்க போகிற மாரியா? ஏன்னா மோனிடேஷன் எனக்கு சந்தோஷத்தை சொல்ல தண்ணி வேணும் அண்ணாட்டையும். கட்டேன் உங்களுக்கு ஆகும் யோசிக்க. ஓகேண்ணா. சரி, ஓகே, பாய். பாய்.